வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொளத்தூரில் விஜய் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் கேள்வி. பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் விஜய் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்தும் விளக்கமளிக்க உத்தரவு. சென்னை கொளத்தூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வழக்கு பதிவு. திருச்சி கிழக்கு தொகுதியில் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்யும் விஜய். அன்றைய தினமே பிரச்சாரத்தில் ஈடுபடவும் திட்டம். பிரச்சாரத்திற்கு அனுமதி தேர்தல் கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு. திமுகவினருக்கு மட்டும் காவல்துறையினர் எந்த நிபந்தனையும் இன்றி பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பாதுகாப்பு முறையா கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. பிரச்சாரத்துக்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஜாடிக்கேற்ற மூடி போல மோடிக்கேற்ற அடிமையாக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக பிரச்சாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம். முரட்டு பக்தர் போல இன்றைக்கு பாஜகவுக்கு முரட்டு அடிமையாகவே மாறிப்போனதாகவும் காட்டமான கருத்து. ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமியா மாறி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நகைச்சுவா சொல்லியிருக்கிறேன். முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா, மோடியோடைய அடிமையாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் தஞ்சாவூர் சாலியமங்கலம் அருகே பரப்புரைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை செயல்படுத்தும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்களில் சோதனை நடத்தப்படும் நிலையில் நடவடிக்கை. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நேற்று ஒரே நாளில் மட்டும் 573 பேர் வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் 6ஆம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாள் என கூறப்பட்ட நிலையில் இன்றும் நாளையும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. திருவாரூரில் இன்று மாலை நடக்கும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு மும்முரம். பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு உயர் கோபுர விளக்கு பணிகள் அமைக்கும் பணிகள் தீவிரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசி மற்றும் பரமக்குடி ஆகிய பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம். சிவகாசியில் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, பரமக்குடியில் முத்தையாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்ததால் சாத்தூர் தொகுதிக்கு மாறினேன். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. திருநெல்வேலியோட செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லிருக்கீங்க. என்ன நடந்தது? இல்ல, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளை. இந்த மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையில் என்றும் மறக்க முடியாது. நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிட்டேன். இந்திய கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன்.
தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தப்படாமல் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. கலைஞர் கருணாநிதி தலை வைத்து போராட்டம் நடத்திய கள்ளக்குடி ரயில் நிலைய தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த மன்சூர் அலிகான். கலைஞர் அவர்கள் போட்டோ எடுத்து இந்தி பிரச்சார சபை இந்தியை எதிர்த்து போராட்டம் செய்தபோது இந்த கள்ளக்குடியில் இப்படித்தான் தலை வைத்து படுத்திருக்கிறார். அது தேர்தலில் லால்குடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய மன்சூர் அலிகான் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சாரத்தையும் தொடங்கினார். போடி தொகுதிக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுகவினர் வரவேற்பு அளித்த நிகழ்ச்சியில் விபரீதம். முன் அறிவிப்பின்றி பட்டாசு கொளுத்தியதில் கார் மற்றும் அரசு பேருந்து மீது தீப்பொறி பரவியதால் பரபரப்பு. தனது மனைவிக்கு சீட் மறுக்கப்பட்டதால் அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்ட மேடையிலேயே கள்ளக்குறிச்சி அதிமுக நகர செயலாளர் பாபு ராஜினாமா. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தரைகள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுவிட்டு ராஜினாமா கடிதம் வழங்கியதால் சலசலப்பு. கழகத்தின் அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருத்தணி சுப்பிரமணியசாமி கோயில் கார் பார்க்கிங் பகுதியில் திடீர் தீ விபத்து. வெட்டப்பட்டு காய்ந்த மரங்கள் தீப்பற்றி எரிந்த நிலையில் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். திருச்சி மணப்பாறை ரயில் நிலையம் அருகே ஸ்டேஷனரி கடையில் பயங்கர தீ விபத்து. 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்த பக்தர்கள். நாளை தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கோயில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோயிலான ஸ்ரீ சுந்தராம்பிகை கைலாசநாதர் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடந்த நிலையில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.